அப்பா கிட்ட போகாதமா தப்பா போயிடும், ஊரு தப்பா பேசும். ஆண்டி அந்த மாதிரி சொல்ல வேண்டியதானே, எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லு. அதை விட்டு எங்க அப்பா கிட்ட போறேன், எங்க அப்பா கிட்ட போறேன் பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. இப்ப என்ன இப்போ இப்ப நான் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கணும் அவ்வளவுதானே? சரி, நான் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிறேன். யாரு எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? நான் பிறந்த நாட்டில் என் தங்கச்சி உலகாவை பிறந்து வளர்ந்து உன் தங்கச்சி எழிலரசியா? ஆண்டி, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு சின்ன பொண்ணு வருது, இந்த சட்டி கூட போடாம மூக்குல ஊழ மூக்கு தின்னு அந்த பொண்ணா? அவளா? உட்காந்துங்கிறா பாரு, சட்டி தெரிந்தா பாரு உன் கண்ணுக்கு. சட்டி போட்டு அந்த வயசுல பார்த்தேன் என் மச்சாத்தி உன் தங்கச்சி சட்டி போடாம இருந்தா. இப்ப எப்படி இருக்கிறாள் தெரியலையே. காலேஜ் முடிச்சிட்டாளா? அப்ப போய் நான் பார்த்து வந்துருது. எல்லாம் ரெண்டு தான் பாக்கணும். எனக்கு ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த யானையோட தலையில யாருமே மண்ணை வாரி போறதே கிடையாது, அதுவா தான் தானா தலையில மண்ணை வாரி போட்டுக்கும். அந்த மாதிரி எனக்கு ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு நீ ஆண்டி தலையில மண்ணை வாரி போட்டுக்க போற. ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வச்சுனா சக்கால் தேர் போராட்டம் வரும். எங்கடா சண்டைனா ரெண்டு பொண்டாட்டிக்கார வீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏடி நமக்கு இந்த பிரச்சனை? எதுவும் நடக்காது, சந்தோஷம் இருக்காது, சக்காலத்தி போராட்டம் வரும், நிம்மதி இருக்காது. இப்படி எல்லாம் நடக்கிறது தெரிஞ்சுதான் ஏன் தங்கச்சி பெண் பார்த்துருக்கேன். அதாவது வெளியில போயிட்டு பொண்ணை பார்த்து கட்டினா தான் வீட்டுல பிரச்சனை வரும். தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வீட்டுல பிரச்சனை வராதுன்ற. வீட்டுல இல்லங்க, எப்போதுமே எங்களுக்கு சண்டை வராது, சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற. சரி, உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா வர்ற உன் தங்கச்சி உன்னை எங்க உட்கார வைப்பா தெரியுமா? எங்கெங்க உட்கார வைப்பா? கோட்டையில உட்கார வைக்க சந்தோஷப்படுறா பாரு. சொல்றேன் கேள்வி. வர்ற உன் தங்கச்சி உன்னை எங்க உட்கார வைப்பா தெரியுமா? அடுப்பாங்கரையில உட்கார வச்சிருவா. ஆமா, அதோடு உனக்கு என்ன வேலை தெரியுமா? அதோடு உனக்கு ஆகிற வேலை, உனக்கு ஆகிற வேலை உன் தங்கச்சிக்கு. ஓ சொல்ல வந்து கொஞ்சம் கேளுங்களா? அதுக்குள்ள நம்ம பள்ளிக்கூடத்துல மாதிரி இப்போ உனக்கு வயசாகி போச்சு, உனக்கு ஆகிற வேலை. உன் தங்கச்சி வந்து சின்ன சிறுசாவும் அவன் வந்து ஓடி ஆடி நாங்க ரெண்டு பேரும் செய்வோம். என்னத்த
வேலைப்பா அவளா கூட மாற வந்து நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவேன், ஒத்தாசை பண்ணுவேன். அவ எடுங்க ஏங்க அதை எடுங்க, அதை புடிங்க, அதை வெய்யுங்க அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் யார் செய்யறது? நான் தான் செய்யணும். ஆமாங்க, நீங்க தான் செய்யணும். இவ அடுப்பாங்க நின்னுக்கிட்டு அது போய் கூலியால வைக்க முடியும் பின்ன. நீங்க ஓடி செய்வீங்களோ உட்கார்ந்து செய்வீங்களோ? எனக்கு தேவைப்படுது. உனக்கு தேவை குழந்தை. சரி, முதல்ல உன் தங்கச்சிக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்ய. ஆகையால முதல்ல உன் தங்கச்சி நான் பார்க்கணும். அப்புறம் நான் வந்து அவளோட பேசணும். கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். முதல்ல அந்த ஏற்பாடு பண்ணு.